ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒர்க்கிங் டேனாலே எல்லாருக்கும் எந்த அளவுக்கு காலையில் ஹரிபரியாக இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ காலையில் ஹரிபரியான ஒர்க்கை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சது எப்போவுமே நான் ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்குவேன், வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு. இன்றைக்கி நான் வார்ம் வாட்டரும் ஹனியும் தான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே நான் அதிகமாக எடுக்கிற காலையில் ஹெல்த் ட்ரிங்க் என்னென்னா வெண்பூசணி ஜூஸ் தான். அதை தவிர்த்து சீரகம் வெந்தயம் வாட்டர் தான். இப்போ எதுவுமே நான் நைட்டு ரெடி பண்ணி வைக்கலை அப்படின்னா தான் காலையில் நான் வார்ம் வாட்ரு ஹனியை கலந்து குடிச்சிடுவேன். ஸோ அது முடித்ததுக்கப்புறமா அப்படியே வாசப்பெருக்கி கோலம் போட்டுருவேன். இதுக்கு அடுத்ததாக எப்போயுமே வாஷிங் மிஷினில் இருக்கிற துணியை போட்டு விட்டுருவேன். இன்றைக்கி எனக்கு துணி கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததுனால வாஷிங் மிஷினில் துணி போடலை. கோலம்லாம் எனக்கு ஒரு 5-6 கோலம் தான் தெரியும். அதையே மாற்றி மாற்றி வச்சு ஒப்பேற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கோலத்தில் ஒரு கோலத்தான் போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறமா நான் செய்கிற அடுத்த வேலை ஒரு 20 மினிட்ஸ் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க் அவுட்டை பண்ணிடுவேன். இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக தான் ஒர்க் அவுட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனாலும் சண்டே அன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு லீவு தான். ஒர்க் அவுட்டு முடித்ததுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு சமையல் வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டு எந்த ப்ரிப்பரேஷனுமே நான் பண்ணி வைக்கலை. வெறும் பட்டாணி மட்டும்தான் குழம்பு வைக்கிறதுக்காக ஊற போட்டிருந்தேன். ஸோ அதை நான் எப்போயுமே குக்கரில் வைக்க மாட்டேன். பட்டாணி குழம்பு பாத்திரத்துலேயே பட்டாணியை நல்லா வேக வச்சு அந்த பயிர் வெந்ததுக்கப்புறமா குழம்பு கூட்டி வச்சுருவேன். மார்னிங் டிஃபன் ஒரு 3-4 நாளைக்கு நான் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் குடிப்பேன். எப்போயுமே பாத்திரத்தில் தான் வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனதுனால குக்கரில் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். ஸோ இதை ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெள்ளைப்பூடை தட்டி போட்டு கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுறேன். மூடி வச்சு சிம்லையே வச்சு ஒரு 3 சவுண்டு அளவுக்கு விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பார்த்து தான் இப்போ டயட் வெயிட் லாஸ்க்காகவே கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியும் கூட. இந்த ஸ்டவ் கொஞ்ச நாளாகவே எனக்கு சிம்மில் வச்ச மாதிரி தான் எரியுது. ஸோ இந்த மாதிரி சிம்மில் வச்சு சமைக்கிறதுக்கு மட்டும் அந்த ஸ்டவ்வை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற நேரம் அந்த 2 அடுப்பை வச்சே தான் நான் சமைச்சிட்ருக்கிறேன். ரசத்துக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்து முளைக்கட்டின பாசிப்பயிறு எப்போயுமே மார்னிங் டிஃபனோட சாப்பிடுவோம். ஸோ அதை இப்போ சாப்பிட்றதுக்கு அளவாக எடுத்துகிட்டு மற்றதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இது எனக்கு இந்தளவு தான் இருக்குங்கிறதுக்காக சின்ன பாக்ஸில் மாற்றிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் உரிச்சது ஃப்ரிட்ஜில் இல்லை, தீந்து போச்சு. நைட்டுமே நான் எந்த ப்ரீ பிளானுமே பண்ணாததுனால எல்லாமே மார்னிங் எழுந்திரிச்சு தான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் எனக்கு ரொம்பவே பிஸியாக போச்சு. குழம்புக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ குழம்புக்கு மட்டும்தான் இன்றைக்கி காய் காளான் வைக்கிறதுனால அதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணால் போதும். அதனால் குழம்புக்கு அளவாக சின்ன வெங்காயம் மட்டும் உரித்து வச்சுக்கிட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை கிடச்சதுனால அதையும் கையோடு வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுறேன். மல்லி இலை வாங்கினதும் ஃப்ரிட்ஜில் வச்சிட மாட்டேன். கொஞ்சம் அது ஈரமாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அதை இந்த பிளேட்லேயே விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். மல்லி இலையுமே இன்றைக்கி ரொம்ப வேஸ்ட்டெல்லாம் இல்லை, எல்லாமே நல்ல இலையாக தான் இருந்துச்சு. அதனால் ஈரப்பதம்லாம் போகவும் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். என்னதான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வெயிட் லாஸ் ட்ரிங்க் சாப்பிட்டு டயட்டு ஒர்க் அவுட் என்ன வேணாலும் நான் பார்த்தாலும் என்னால் டீ மட்டும் குடிக்காமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் ஒர்க் அவுட் பண்ண 1 மணி நேரத்தில் நான் டீ போட்டு குடிச்சிருவேன். அதுவுமே சூடாக இஞ்சி டீ கொஞ்சமாக தான் எடுத்துக்குவேன். என்னால் ஸ்கிப் பண்ண முடியாததுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் மார்னிங்கும் ஈவினிங்கும். காளான் எப்போயுமே காலையில் ஒரு 5:30க்கு எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் மார்னிங் தான் எப்போயுமே காளான் வாங்குவோம். காளான் வாங்கினாலே அதை கட் பண்ணி கொடுக்குற வேலை என்னோடய ஹஸ்பண்டோடது தான். ஸோ சூப்பராக என்னை விட சூப்பராகவே அவர் கட் பண்ணிடுவார். ஸோ அதனால் அதை அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். மற்ற வேலைகளை நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்புக்காக பட்டாணி வேக போட்டிருந்தது நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அதை குழம்பு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து தேங்காவோட சின்ன வெங்காயம் எந்த புளிக்குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் குழம்போட வெங்காயம் சேர்த்து அரைக்கிறப்ப ஒரே ஒரு வெள்ளைப்பூடு போட்டு அரைப்போம். அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனாலேயே எப்போயுமே ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சிருவேன். ஒவ்வொருத்தங்களும் குழம்பு வைக்கிறது ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் தேங்காய் வெங்காயம் ஒரு வெள்ளைப்பூடு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதோட தக்காளி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நான் எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் மிளகாய் தூளும் வீட்டில் அரைச்ச மசால் தூளும் சேர்த்து தான் அரைப்பேன். ஸோ அதையும் ஒரு சுற்று பிளெண்ட் பண்ணிவிட்டு
அதை அப்படியே வேக வச்ச பட்டாணியோடு சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வெந்ததுக்கப்புறமா இறக்கி தாளித்து கொட்டிடலாம். குக்கரில் வேக வச்ச கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் சவுண்டு வந்துருச்சு, அதையும் இறக்கியாச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ்வை மாற்றி விட்டுட்டு கொஞ்சமாக டீ போடணுங்கிறதுக்காக இஞ்சி சீவி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் டீ குடித்ததுக்கப்புறமா தான் அடுத்த வேலை. டீ வெந்துட்டுருக்க நேரத்தில் ரசத்துக்கு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லி சீரகம் மிளகை ஒரு சுற்று பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதோட கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, ரசப்பூடு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகரப்பாக அரைச்சிடுவேன். குழம்பு வைக்கிற மாதிரி ரசம் வைக்கிறதும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் தான் வைப்பாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் ரசம் வைப்பேன். சில பேர் இதோட தக்காளியையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிடுவாங்க. தக்காளி கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவேன், மற்றபடி கையிலேயே பிணைஞ்சு விட்டுக்குவேன். இப்போ மஷ்ரூமையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரை அப்படியே கையோட வாஷ் பண்ணிடுவேன். அடுத்து அதிலே நான் முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ணணும். டீ சாப்பிட்டு வந்ததும் காளானுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சோம்பு போட்டு தாளித்து பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி கருவேப்பிலை போட்டு அதோட பச்சை மிளகாய் சேர்க்கணும். நான் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிற டென்ஷனில் பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா காளானை சேர்க்க போகிறோம். ஸோ வெங்காயம் வதங்குற நேரத்தில் நான் சாம அரிசி தான் இன்றைக்கி வடித்து எடுக்க போகிறேன். அதிகமாக இப்போ ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிறதுல எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சிறுதானியம் தான். அதுவும் அவர் கேட்டால் மட்டும்தான் அவருக்கு சிறுதானிய அரிசி, மற்ற நேரம் அவருக்கு ஒயிட் ரைஸ் தான் வடித்து வச்சுருவேன். தனித்தனியாக தான் ஒயிட் ரைஸு சிறுதானிய அரிசின்னு தனித்தனியாக வடித்து எடுத்துக்குவேன். இன்றைக்கி சாம அரிசி மட்டும்தான் வடிச்சிருக்கிறேன், ஒயிட் ரைஸ் வைக்கலை. மேக்ஸிமம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாமரிசி வெந்துட்டு இருக்குது, ஒரு சைடு காளான் வெந்துட்டு இருக்குது. காளான் வதக்கிறதுக்கு நம்ம தண்ணியே இன்னும் சேர்க்கலை. நம்ம வாஷ் பண்ணி வச்சதுலே தண்ணி விடுங்கிறதுக்காக அது சேர்க்கவே இல்லை. காளான் ஒரு பக்கமாக சிம்மில் வேகணுங்கிறதுக்காக அந்த நல்லா எரியாத அடுப்பில் தான் மாற்றி விட்டுருக்கிறேன். சாமரிசியும் வடிச்சாச்சு. இப்போ குழம்பை தாளித்து விட்டு ரசத்தை கூட்டி வச்சுறது தான். குழம்பு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ரசத்துக்கு கடுகுளுந்து, வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சதை போட்டு அதோட பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் புளியோட தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கையிலேயே பிணைஞ்சி எடுத்துருக்கிறேன். தக்காளி எனக்கு கெட்டி தக்காளியாக இருந்தால் தான் நான் மிக்சியில் போட்டு எடுப்பேன், இல்லைனா கையிலேயே நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி ரசத்துக்கும் தாளித்து கொட்டியாச்சு. கடைசியாக அதோட மல்லி இலையும் உப்பும் சேர்த்து ரசம் முறக்கட்டவும் இறக்கிக்க வேண்டியது தான். இங்கே காளானும் வெந்துருச்சு. காளானுக்கு எப்பயுமே 2 பச்சை மிளகா போட்டு லாஸ்ட்டு தான் மிளகுத்தூள் போடுவேன். இன்றைக்கி பச்சை மிளகா போட மறந்ததுனால மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுட்டேன். அவ்வளோதான், மிளகுத்தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு இறக்கிக்க வேண்டியதான். இங்கே முருங்கைக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறேன். முருங்கைக்கீரையோட சின்ன வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சள் தூள், அதோட தக்காளி பழம், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நான் இன்றைக்கி தக்காளி பழம் எனக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ தக்காளி பழம் ஒரே ஒரு பழம் இருந்துச்சு, அதுவும் கெட்டு போச்சு, அதனால் சேர்க்கலை. ஆனால் தக்காளி பழம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், இதை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு ஒரு 2 சவுண்டில் இறக்கிக்கலாம். இங்கே சாம அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. சாம வரகெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ஒரு 80% அளவு வெந்ததுக்கு அப்புறமாவே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிச்சிட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். முருங்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட தேவையான அளவு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு அப்படியே சுட சுட குடிச்சிக்கலாம். நான் 11 மணிக்கு குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் டம்ளரில் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இதோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மார்னிங் டிஃபன் எடுத்துகிட்டு அப்புறம் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். 11 மணிக்கு குடிக்க முருங்கைக்கீரை சூப்பு எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை இல்லைனா ஏதாவது பயிறு வகைகள் எடுத்துக்குவேன். ஒரு 3-4 மணி போல் எடுத்துக்கிறதுக்கு டேட்ஸ் தான் வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைனா எப்பயுமே பேக்கில் கடலப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு வச்சுட்டே இருப்பேன். ஒரு 3-4 மணிக்கு அதை சாப்பிட்றதுனால அடுத்து நம்மளுக்கு பசிக்காது. ஏதாவது பசிக்கணுங்கிறப்போ தான் ஏதாவது சூடாக சாப்பிட்ணும், மடை அந்த மாதிரி எண்ணெய் பொருள் சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரி செய்கிறதுனால எனக்கு அந்த டெம்ப்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் காலையில் எல்லாருக்குமே இப்படி தான் ஹரிபரியாக போகும். காலில் அப்படியே சக்கரத்தை கட்டிட்டு சுற்றுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்துலையும் நம்மளோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்து பார்த்து சமைக்கிற மாதிரி நம்மளுக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துக்கணும். அதோட கிச்சனில் நிற்கிற அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 1/2 லிட்டருக்கு மேலேயாவது நம்ம தண்ணி எடுக்கவும் மறந்துடக்கூடாது. இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.